ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் மினி வேன் இயக்கி விபத்து உண்டாக்கிய கிளீனர். தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் போக்குவரத்து காவல்துறையினர். காங்கிரசுக்கு துரோகம் செய்தவரை கட்சியில் சேர்க்க மாட்டோம் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுச்சேரி கடலூர் சாலை நயினார் மண்டபத்தில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் புதிய தொழில் தொடங்குவதற்கு 30 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் அறிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் மினி வேன் இயக்கி விபத்து உண்டாக்கிய கிளீனரை போக்குவரத்து காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரை சேர்ந்த பூபதி என்பவர் புதுச்சேரி நகர பகுதியில் பழங்களை இறக்குவதற்காக மினி வேனில் வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இவருக்கு உதவியாக கிளீனர் தினேஷ் என்பவரும் வந்துள்ள நிலையில் ஜூன் 6ஆம் தேதி காலை புதுச்சேரி காந்தி வீதியில் மினி வேன் நின்று கொண்டிருந்த போது அருகில் இருந்தவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி வேலையை நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் வெளியே சென்ற நிலையில் கிளீனர் தினேஷ் மினிவேனை எடுத்தபோது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள கடையில் மோதி நின்றுள்ளது. அதில் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும், அங்கே அமர்ந்திருந்த இருவரும் என 4 பேர் காயமடைந்த நிலையில் 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முனுசாமி மற்றும் பெருமாள் என்பவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கிளீனரை கிழக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரசிற்கு துரோகம் செய்தவரை மீண்டும் கட்சியில் சேர்க்க மாட்டோம் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்காததற்கு விமான பயணத்தை அவர் தவிர்ப்பதும் அப்பா பைத்திய சுவாமி குரு பூஜையும் தான் காரணம் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ள நிலையில் ரங்கசாமிக்கு உயிர் மீது பயமா என்றும் முதலமைச்சர் விமானத்தில் செல்ல பயம் என்றால் ரயிலிலோ காரிலோ சென்றிருக்கலாம் என்றும் பிரதமர் அறிவித்த கூட்டத்தை புறக்கணிக்க இது ஒரு காரணமா என்று முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் தர வேண்டும் என்றும் மாநில அந்தஸ்து தான் குறிக்கோள் என்று கூறும் நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்க கோரிக்கை பதிவு செய்திருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு சுவாமி கும்பிடுவதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறுவது பிரதமரையும் நிதி ஆயோக் கூட்டத்தை அவமதிப்பதாக உள்ளதாகவும் மாநில அந்தஸ்திற்காக எந்த முயற்சியும் முதலமைச்சர் ரங்கசாமி எடுக்கவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து காங்கிரசிற்கு அவர் துரோகம் செய்தவராகவும் துரோகம் செய்தோரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம் என்றும் இதுதான் தனது கருத்தாகவும் கட்சியில் சேர்ப்பது பற்றி கட்சி தலைமை முடிவு செய்தால் ஏற்பதாகவும் தேர்தலை சந்திக்க ரங்கசாமியை விட 100% தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தமிழகத்தில் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலும் தேர்தலை சந்திப்போம் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். விமானத்தில் செல்வதை தவிர்க்கிறார் என்றும், இரண்டாவது அவர் அப்பா பைத்தியம் சாமி கோயிலில் பூஜை இருந்த காரணத்தால் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்லவில்லை என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் விமானத்தில் பயணம் செய்கிறார்கள் உலகத்திலே. நாங்களும் விமானத்தில் பயணம் செய்கிறோம். முதலமைச்சருக்கு விமானத்தில் பயணம் செய்வதற்கு ஏற்படுகின்ற அச்சத்துக்கு காரணம் என்ன? ஏனென்றால் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்கிறார். அது அவ்வளவு ரங்கசாமி அவர்களுக்கு உயிர் மீது பயமா? புதுச்சேரி கடலூர் சாலை நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் சாலை நயினார் மண்டபத்தில் நாகமுத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது.
இக்கோவில் திருப்பணிகள் முடிந்த நிலையில் ஜூன் 6ஆம் தேதி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனையொட்டி ஜூன் 5ஆம் தேதி காலை கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், தீபார்த்தனை, புதிய மூர்த்திகள் கரிகோலம் வருதல், வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், முதற்கால ஹோமம், வேத மந்திர ஹோமங்கள் என பல ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 8:15 மணி அளவில் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மகா அபிஷேக ஆராதனையும், இரவு 7 மணிக்கு அம்மன் திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது. மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் எளிதாக தொழில் தொடங்குவதற்கான சட்ட வரைவிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தொழில் தொடங்கும் நடைமுறைகளை அரசு எளிமைப்படுத்தும் வகையில் 2021ஆம் ஆண்டில் சட்ட வரைவு தயார் செய்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுடன் மத்திய அரசிற்கு அனுப்பப்பட்ட நிலையில் பல்வேறு கேள்விகளை மத்திய அரசு எழுப்பியதால் உடனடியாக ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றும், இந்த சட்ட வரைவிற்கு தற்பொழுது மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், சட்டசபையில் கூடி சட்ட வரைவு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்ததும் புதுச்சேரியில் தொழில்களுக்கு எளிதாக குறிப்பிட்ட நாட்களுக்குள் அனுமதி கொடுப்பது கட்டாயமாக்கப்படும் என்றும், புதிய சட்ட வரைவின்படி அதிக அளவில் வெளிநாடு, வெளிமாநில முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் துறை ரீதியான உரிமங்கள், தடையில்லா சான்றிதழ்கள் பெறுவதற்காக வழிமுறைகளை புதுச்சேரி தொழில் மற்றும் வணிகத்துறை சுலபமாக்கியுள்ளது என்றும், மேலும் புதிய சட்டத்தின்படி புதுச்சேரி அரசு துறையில் மொத்தம் 54 அரசு துறைகள் உள்ள நிலையில் அதில் 26 அரசு துறைகளில் எளிதாக தொழில் தொடங்குவதற்கு அனுமதி அளிக்கும் சேவையின் கீழ் கொண்டு வரப்பட்டு காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரசின் முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியார் நினைவு நாளை முன்னிட்டு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி காங்கிரசின் முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியார் நினைவு நாளை முன்னிட்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் ஏற்பாட்டில் அரசு சார்பில் அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரசின் முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் நினைவு நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் காங்கிரசின் முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியார் நினைவு நாளை முன்னிட்டு காங்கிரஸ் சார்பில் அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அனந்தராமன், வைத்தியநாதன், பாலன், மாநில செயலாளர் குமரன், வழக்கறிஞர் ராஜாராம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளான முரளி, மோகனசுந்தரம், தமிழ்ச்செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உறவினரின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் படுகாயம் அடைந்துள்ள சம்பவம் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மடுகரை சூரமங்கலத்தை சேர்ந்த அரசு ஊழியரான சத்தியமூர்த்தி என்பவர் தனது குடும்பத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக தனது மனைவி சண்முகப்பிரியா மற்றும் உறவினர்களான குருமூர்த்தி, சாந்தி, தையல் நாயகி, மகாலிங்கம் ஆகிய 6 பேருடன் மாருதி ஓமினி வாகனத்தில் சூரமங்கலத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் எதிரே வந்த மற்றொரு கார் மீது மோதியதில் சத்தியமூர்த்தி பயணித்த காரின் முன்பக்கம் நொறுங்கியதில் காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் படுகாயமடைந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து உடனடியாக வில்லியனூர் காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 6 பேரும் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த குடும்பம் சாலை விபத்தில் சிக்கியது அவர்களின் உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சமுதாய கல்லூரியில் சேர்வதற்கு தற்பொழுது விண்ணப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள சமுதாய கல்லூரியில் தற்பொழுது சேர்வதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் இளங்கலை தொழிற்கல்வி, அட்வான்ஸ் டிப்ளமோ, முதுநிலை டிப்ளமோ, BCA ஹானர்ஸ், BBA ஹானர்ஸ் படிப்புகளுக்கு தற்பொழுது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. மேலும் இதற்கு ஜூன் 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், கூடுதல் விவரங்களுக்கு சமுதாய கல்லூரி இணையதளத்தை பார்வையிடலாம் என்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
10 கிராம் 1110 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.